இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆதி உன் கூட இருந்த வரைக்கும் ஆதிக்காக வேண்டிட்டு கயிறு கட்டின. அவன் ஒன்ன விட்டுட்டு கண்காணாத தேசத்துக்கு போனதுக்கு அப்புறம் ஆதி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு எங்க கிட்ட கூட சொல்லிக்காம ஆதித்யாவுக்கு கயிறு கட்டியிருக்க. கயிறு கட்டி சென்டிமெண்ட்னு ஏமாத்துறதெல்லாம் போதும். பாட்டி, கொஞ்சமாவது வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. ஏண்டி, என் வயசுக்கு என்னடி குறைச்சல்? ஏன் இந்த வயசுல தான் இதெல்லாம் பேசணும்னு சட்டம் இருக்கா என்ன? பாரதி, அத்தைய பத்தி உனக்கே தெரியும். அவங்க வயசு வச்செல்லாம் எடை போடாத. அவங்க ஒன்னும் லேஸ் பட்டவங்களா கிடையாது. சரியா சொன்ன லட்சுமி. இவ மனசுக்குள்ள குமரி மாதிரியா நடந்துக்கிறா, கிழவி மாதிரில யோசிக்கிறா. இவளா கற்பனை பண்ணிட்டு ஆதிகிட்ட உண்மையை சொன்னா அதாயிடும் இதாயிடும் சொல்லிட்டு திரிதா. சொல்லிதான் பாக்குறது, ஆனா அவ பண்ண மாட்டா. பாரதி, அம்மாடி பாரதி, என்ன இது பொசுக்குன்னு கண்ணுல தண்ணி விட்டுட்ட? நான் உன்னை கஷ்டப்படுத்தணும்னு இதெல்லாம் பேசல, சும்மா விளையாட்டா. நீங்க சொல்றதும் கரெக்ட் தான் பாட்டி. எனக்கும் நான் இப்ப இருக்கிற மாதிரி இருக்கணும்னு ஆசையெல்லாம் இல்ல. என் வயசுல எல்லா பொண்ணுங்கள மாதிரி வாழ்க்கையில ஏன் குழந்தைங்க ஏன் புருஷன்னு சந்தோஷமா வாழணும் தான் நினைக்கிறேன். ஆனா என் விதியும் சுத்தி இருக்கிற சூழ்நிலையும் என்ன அப்படி இருக்க விட மாட்டேங்குது. சரி பாரதி, நான் ஏதோ விளையாட்டா பேசிட்டேன். உன் மனசு இப்படி கஷ்டப்படும்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்படி பேசி இருக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிரு. உன் கண்ணுல தண்ணிய பார்த்ததும் என் மனசு கலங்கி போயிடுச்சு. பாட்டி, எதுக்காக மன்னிப்பு அது இதுன்னெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கும் மனசு கஷ்டமா தான் இருந்துச்சு. நீங்க பேசினதும் டக்குன்னு அழுக வந்துருச்சு. அதெல்லாம் புரியாம இல்ல பாரதி. சரி, அதை விடு. நீ உன் புருஷனுக்கு ஒண்ணும் பண்ணலைன்னா பரவாயில்ல. நான் என் கழுத்துல இருக்க தங்கச்சின்னு ஆதிக்கு போட்டு விட்டுறேன். என்ன சொன்னீங்க? ஏய், சரி சரி விடு, ஏதோ ஃப்ளோல சொல்லிட்டேன். பாட்டி, நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? ஆதிங்கிறவரு ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷம். அவருக்கு நாம என்ன கிஃப்ட் கொடுத்துட முடியும்? அவர்கிட்ட என்ன இல்லாம இருக்கு? நம்மளால முடிஞ்சது அவர் சந்தோஷமா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். நம்ம எல்லார்கிட்டயும் உண்மையான அன்பு இருக்கு. உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்க்காது. அதை நாம கொடுத்தாலே போதும். உன் மனசு எனக்கு தெரியும் பாரதி, நீ சொல்றதும் சரிதான். அப்படி பார்த்தா நீ ஆதி கூட இருந்தப்ப அவன் நல்லா இருக்கணும்னு நீ கட்டின கயிறாகட்டும், அவன் உன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் அப்பனை உரிச்சு வச்சு பிறந்த ஆதித்யாவுக்கு நீ கட்டுற கயிறாகட்டும், அதுக்கு விலை மதிப்பே கிடையாது. பாரதி, உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. நமக்கு பிடிச்சவங்க நல்லா இருக்கணும்னு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழறதுக்கு பெரிய மனசு வேணும். அந்த மனசு உனக்கு இருக்கு. உன் கூட இருக்கிறதே எங்களுக்கு பெருமைதான்.